பிஜேபியும் அதிகமாக தென் மாவட்டத்தில் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டம் நடத்துறது தான் வந்து இல்லை. அது அவங்களுக்கு இப்போது எங்களுடைய கூட்டணியை பார்த்து ஒரு பயம் வந்திருப்பது உண்மைதான். பொதுக்குழு நடத்துறது அது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்காது சார். மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பேசிட்டு வராரு. நான் அதான் இப்போ சொன்னேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்படணும்னு சொல்கிறாங்கன்னா 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஈடி ரைடு எங்கே நடந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும். அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு, அதில் கூட்டணி இருந்தாங்க. ஆனால் மேலே ஈடி ரைடு நடக்கும்போது கீழே பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னையிலிருந்து அன்னைக்கே அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் சின்ன வயதில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வயசுலேருந்து பயம் இன்றைக்கி அவர் ஈடிக்கு அந்த பயம் இன்னும் வர இருக்குது. அது மட்டும் இல்லை, பயம் இல்லைன்னாக்கி ரித்தீஷும் இன்னொரு தம்பி பேர் விக்ரம் ரஜு அவங்கெல்லாம் எதுக்கு லண்டனுக்கு பயந்து போகணும், இங்கேயே இருக்க வேண்டியதானே. அநேகமாக இங்கே தான் இருக்காரு. அவர் கூட கூட்டிகிட்டு அலையலாம்ல, பயம் இல்லை. லண்டனுக்கெல்லாம் போய் ஒழிச்சு ஓட சொல் லேண்ட் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன் ஒருத்தர். இதுக்கு என்னுடைய நண்பரை கூட வச்சுக்கலாம்ல. அதாவது தேர்தலை எதிரொலிக்கிற மாதிரி இருக்குமா? இது ஏற்கனவே அரசாங்கம் ஏற்கனவே நடத்தினாங்க. அது வேணுள்ள ஒரு பக்தி மாநாடு அமையும் சார். முன்னெடுத்து பயணம் செஞ்சார். அடுத்து வந்து இதே உங்கள் நயனா நாகேந்திரன் நான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கேன். அவர் வேலில் தம்பி அண்ணாமலை அவர்கள் என்பது சட்டமன்றத்தை நோக்கி சட்டமன்றத்துக்கு யாத்திரையாக போகிறது தான் எங்களுடைய. இந்த மாதிரிலாம் சார் வச்சுருக்கிறீங்க. அதாவது முந்தைய வாக்கு கணிசமாக வாங்கியிருந்தது, அதை விட வியூகம் வகுத்து கொடுத்துருப்போம். எங்களுடைய ப்ரொஃபஸர் சீனிவாசன் முதல் இடத்துல வந்து தான் சட்டமன்ற உறுப்பினர் சார். இன்னொரு ஒரு கேள்வி பார்த்துட்டு வச்சுருக்காங்க, இதை எப்படி கூட்டத்துக்கு வந்து முதல்ல போகிறது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது போகிறது மாதிரி இல்லைங்கிற ஒரு கருத்து அடிப்படையில் எதற்காக போனார்கள்ங்கிறது நீங்கள் அவர் முதலமைச்சரை பார்த்து கேட்டால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவார். அதில் என்ன பேசுனீங்கன்னு நீங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்து நம்மளுடைய மீடியா ஊடகங்களுக்கு கேட்டாக்கே நீங்கள் கேட்குற விளக்கம் உள்பட அந்த விளக்கம் நமக்கு புரியல. கடிதமே எழுதிட்டு இருந்தவர் இப்போ நேரில் பார்க்கறதுனால ஈடிக்காக போய் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில என்னுடைய